கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டில் அவரது பெற்றோரிடம் காலை முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடத்தி வந்த விசாரணை நிறைவடைந்திருக்கிறது. விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கார்த்திகேயன் இணைப்பில் இருக்கிறார். கார்த்திகேயன், விவரங்கள். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வீடு கரூர் ராமேஸ்வரப்பட்டி வீட்டில் இன்று காலை 8:30 மணியிலிருந்து தொடர்ந்து தற்போது வரை அவர்கள் அமைச்சரின் தாய் தந்தையிடம் விசாரணை மேற்கொண்டு வந்த அமலாக்கத்துறையினர் தற்போது சோதனை முடித்துக் கொண்டு கிளம்பி சென்றனர். அதாவது அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார், உறவினர்கள், நண்பர்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கடந்த ஜூன் மாதத்தில் வருமான வரித்துறையினர், அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு தொடர்ந்து அமைச்சர் செந்தில் பாலாஜியை கைது செய்து சிறையில் இருந்து வரும் நிலையில் கிட்டத்தட்ட 2 முறை வருமான வரித்துறையினர் மற்றும் அமலாக்கத்துறை 2 முறை என கிட்டத்தட்ட 2 மாதங்களாக கரூர் மாவட்டத்தில் அதாவது மையம் கொண்டு தொடர்ந்து சோதனை செய்தனர். பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றி எடுத்துச் சென்றனர். தற்போது அவரது சகோதரர் அசோக்குமார் தொடர்ந்து அசோக்குமாரில் அமலாக்கத்துறை நேரில் ஆஜராக பல்வேறு முறை சம்மன் அனுப்பியும் ஆஜராகாத நிலையில் அவரது அலுவலகம், வீடு உள்ளிட்ட டெக்ஸ்டைல் நிறுவனங்களில் அவர் நேரில் ஆஜராக சரி சம்மன் ஒட்டப்பட்டு சென்றது. இதுவரையிலும் தற்போது வரை அவர் அமலாக்கத்துறையில் ஆஜராகவில்லை. இந்நிலையில் தான் இன்று காலை 8:30 மணிக்கு அமலாக்கத்துறையினர் ஒரு காரில் 5க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வீடு ராமேஸ்வரப்பட்டியில் உள்ள அந்த வீட்டில் விசாரணை மேற்கொண்டார். குறிப்பாக அவரது தந்தை தாயிடம் இந்த வீட்டிற்கு யார் யார் வந்தார்கள், உங்களது இளைய மகன் அசோக்குமார் வந்தாரா என்று கேள்வி எழுப்பினார். மேலும் அங்கு பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவை பொறுத்து அவர் வந்தாரா, அசோக்குமார் வீட்டிற்கு வந்து சென்றாரா மற்றும் வேறு யாரார்கள் இந்த வீட்டிற்கு தற்போது கடந்த 5 மாதங்களாக வந்து சென்றார்கள் என்று அந்த சிசிடிவியில் அமலாக்கத்துறையினர் ஆய்வு செய்தனர். கிட்டத்தட்ட 7 மணி நேரத்திற்கு மேலாக அந்த அமலாக்கத்துறையினர் அந்த அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தாய், தந்தை மற்றும் அவரது வீட்டில் சிசிடிவியை கொண்டு அவர்களிடம் அமலாக்கத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு தற்போது விசாரணை முடித்து கொண்டு கிளம்பி சென்றனர். நன்றி கார்த்திகேயன், விரிவான விவரங்களுக்கு.